மேகாலயால இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இரவு 6 மணிக்கு மேல யாருமே கதவை திறக்க மாட்டாங்களாம். அதற்கான காரணம், அங்க ஒரு பேய் வந்து அவங்களுடைய குழந்தைகளை கேட்குமா. 1990 காலகட்டம். இப்ப இருக்கிற நவீன தொழில்நுட்பங்கள் அப்போது இல்லாத காலகட்டம் அது. அந்த சமயத்துல தபால் மூலியமா தான் நிறைய பேருக்கு தகவல் போய் சேர்ந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துலதான் குழலி கிராமத்திற்கு ஒரு போஸ்ட்மேன் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளோட அங்க கூடி போகிறாரு. குழலி கிராமத்துக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே அவங்களுக்கு அந்த கிராமத்துல ஏதோ அமானுஷ்யமா நடக்கிறது புரிய வருது. ஏன்னா அந்த கிராமத்துல குழந்தைகளே இல்ல, இவங்களுடைய குழந்தைகள் மட்டும்தான் அங்க இருக்காங்க. நாட்கள் போக போக அவங்க வீட்டை சுற்றி மட்டும் ஒரு அழுகுரல் சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் நடக்குதோ அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குது. இந்த சமயத்துலதான் போஸ்ட்மேனோடைய மனைவி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு பேச முயன்றும் அங்க இருக்கிற யாருமே அவங்களோட பேசுறதுக்கு தயாரா இல்ல. இதே சமயத்துல அங்க இருந்த ஒரு வயதான பெண்மணி இவங்களை பார்த்து சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களுடைய நன்மைக்காக தான் நாங்க சொல்றோம். உங்ககிட்ட குழந்தை இருக்கு, இது மட்டும் அவளுக்கு தெரிந்தா கண்டிப்பா அவ உங்க குழந்தைய தூக்கிட்டு போயிடுவா. அதனால உங்க குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட போஸ்ட்மேனுடைய மனைவி ரொம்பவே பயந்து போகிறாங்க. நடந்த நிகழ்வுகளை அவங்க கணவர்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா இது எல்லாம் நம்புற மாதிரி அவர் இல்ல. இந்த காலகட்டத்துல வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதுவும் கிடைச்ச வேலையை விட்டுட்டு எங்க போகிறது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பேய்கள் மேல நம்பிக்கை இல்லாத அவரு இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த கிராமத்துல இருந்த அந்த வயதான பெண்மணி சொன்னபடியே அன்னைக்கு இரவு அவங்க வீட்டு கதவை அது தட்ட வந்துச்சு. வீட்டு கதவை யாரோ தட்டும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கிராமத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க தான் இந்த நேரத்துக்கு வந்து வீட்டு கதவை தட்டுறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க மனைவி அவரை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஒருவேளை அந்த பெண்மணி சொன்னது உண்மையா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைகளை அது தூக்கிட்டு போயிடும். நம்ம குழந்தைகள் நமக்கு ரொம்பவே முக்கியம், தயவு செய்து கதவை திறக்காதீங்கன்னு சொல்றாங்க. மனைவி சொன்னதை கேட்காத அவரு கதவை திறக்கிறாரு. அந்த பேய் அவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுது.